வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட 7th எபிசோட். இன்னைக்கு 2003ல ஷங்கர் எடுத்த பாய்ஸ் படத்துல நம்ம கவனிச்சும் கவனிக்காம இருந்த ஒரு டயலாக் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். செந்தில் கோவில் குளத்துல உட்காந்துக்கிட்டே இன்னைக்கு எங்க சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு ஒரு டேட்டா பேஸ டைரியில வச்சிருப்பாரு. ஏஆர் ரஹ்மான் வீட்டுல இன்னைக்கு பிரியாணி போடுறாங்க கூட டேட்டா பேஸ்ல இருக்கும். அப்போ ஒரு பையனை சாப்பாடு கலெக்ட் பண்ண சொல்லுவாரு. அதுக்கு அந்த பையன் இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்கறச்ச செந்தில் சொல்லுவாரு, நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் இதெல்லாம் கூட இன்ஃபர்மேஷனா அப்படின்னு முழிப்பாரு. இன்ஃபர்மேஷன் எப்படி வெல்த் ஆகும்னு பார்க்கலாமா? இன்னைக்கு தேதியில இன்ஃபர்மேஷன் சோர்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க. கூகுள், யூடியூப், வாட்ஸ்அப்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்ஃபர்மேஷனை பார்க்கறது, படிக்கிறது, கேட்கறதுன்னு எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி சோர்ஸ் எதுவா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி ககக போக்கு ஈக்குவலண்டா ககக பா. கற்றல், கவனம், கடமை அண்ட் பலன். ஃபர்ஸ்ட் கற்றல். நம்ம லேர்ன் பண்ணும்போது இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நினைச்சா அதுல நம்ம புதுசா எதுவுமே கத்துக்க முடியாது. நம்மளோட அறிவை விட நம்மளோட அறியாமை தான் நம்மள நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வைக்கும். ஒரு பாப்புலர் ஃப்ரேஸ் இருக்குங்க, the more I learn the less I know. இதுதாங்க உண்மை. தெரிஞ்ச விஷயம் தானே, இதுல என்ன புதுசா சொல்லிட போறாங்க அப்படின்னு நினைச்சா we might be in for a surprise. செகண்ட் கவனம். இன்ட்ரெஸ்டிங்கா ரீட் பண்ணிட்டு இருப்போம். இந்த பக்கம் மொபைல்ல ஒரு மெசேஜ், அந்த பக்கம் லேப்டாப்ல ஒரு மெயில் வாழற காலம் ஆயிடுச்சு. நம்ம ஒன்றுல கவனம் இருக்கும்போது ஒரு மெசேஜ் தானே, ஒரு மெயில் தானேன்னு டீவியேட் ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ஒழுங்கா தெரிஞ்சுக்க முடியாது. இந்த சின்ன டைவர்ஷன்னாலும் நம்ம மனசு திருப்பி ஃபோக்கஸ் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயத்த ஒதுக்கி வச்சுட்டு கவனிக்கணும். மொபைல், லேப்டாப் யூஸ் பண்ண முடியாத தூரத்தில் வைக்கலாம், இல்லை டு நாட் டிஸ்டர்ப் மோட்லேயோ இல்லை ஃப்ளைட் மோட்லேயோ வச்சுக்கலாம். ஃபோக்கஸ் டைம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வேற எந்த வேலையும் பண்ணாமல் பார்த்துக்கலாம். தேர்டு கடமை. இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ் ஒரு நாளில் சேர்றது இல்லைங்க. வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலி ரிவர்ஸ் கூட உண்மைதான். வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் கிரேட் பவர். உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு நம்மளை பார்த்து 4 பேர் கேட்குற அளவுக்கு நம்ம தொடர்ந்து இன்ஃபர்மேஷன்கிற சொத்தை சேர்க்கணும். ஒரு நாள் பவர் நம்மளை தேடி வரும். எல்லாத்தையும் விட இன்னைக்கு முக்கியமானது பலன். எல்லா இன்ஃபர்மேஷனும் வெல்த் கிரியேட் பண்ணுறது இல்லை. நம்ம இன்ஃபர்மேஷனை பிரித்து நமக்கு எது பலன் தருமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் இது ரொம்பவே கஷ்டம் இல்லை? அதுக்கு நம்ம ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா? இது கரண்ட் இன்ஃபர்மேஷனா இல்லை அவுட்டேட்டடான்னு பார்க்கலாம். நம்ம புதுசுன்னு நினச்சி ஷேர் பண்ணுவோம், கடைசியில் பார்த்தா அது ரொம்ப பழைய விஷயமா இருக்கும். ஓ பழசா, நான் புதுசுன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு முழிக்க வேண்டியதாக ஆகிடும். அடுத்து அக்யூரேட் இன்ஃபர்மேஷனா, கரெக்ட் அத்தாரிட்டியோட இன்ஃபர்மேஷனான்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்ட் இன்ஃபர்மேஷனை விட தப்பான இன்ஃபர்மேஷன் 7 times ஃபாஸ்டராக ஸ்ப்ரெட் ஆகும்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. இப்போ வேற மீடியாவில் 24 hours பிரேக்கிங் நியூஸ் தான். ஸோ எல்லாமே நம்பாமல் மிடில்மென், இன்டர்மீடியட் இன்ஃபர்மேஷனை தூக்கி போட்டுடலாம். அப்புறம் லைக்லி டு பி, நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தூக்கி போட்டுடலாம். ஒருவேளை அது மட்டும்தான் அவைலபிளாக இருந்ததுன்னா 1க்கு 4 சோர்ஸை ட்ராக் பண்ணி ஒரு ஒப்பீனியனை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். கடைசியாக ரெலவன்ஸ். ஸோ நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளோட நாலேஜுக்கு தேவையானதாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணணும். தேவையில்லாததா இருந்தால் அதை அப்படியே தூக்கி போட்டுடணும். ஸோ ககக பாவை ஃபாலோ பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனுங்கிற சொத்தை அளவுக்கு அதிகமாக சேர்த்து வாழ்க்கையில் முன்னேறலாமா? இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.